நாங்கள் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசோலான்றது என்னன்னா அது வந்து நீரில் மிதந்து வளரக்கூடிய ஒரு பாசி. ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாணம், மண், தண்ணி 3 கலந்துருக்கு. 500 கிராம் அசோலாவுக்கு 10லிருந்து 15 கிலோ சுத்தமான மண்ணும் 2 கிலோ பசு சாணியும் அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான தண்ணியும் கலந்து வச்சுக்கணும். இப்போ பண்ணி தருவாங்க. இப்போ இந்த பச்சை கலர்ல இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் அசோலான்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா வந்து திருவிழாங்க எப்போ நேரத்தில் போடணுமோ அப்போ இதெல்லாம் செத்து போயிடுச்சு. இப்போ இதை மாதிரி போட்டதுக்கப்புறம் 20 நாள் வெயிட் பண்ணணும்க்கா. வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல பச்சை பசேர்னு இந்த தொட்டி ஃபுல்லாக பச்சை பசேர்னு ஆகிடும். 20வது நாள்லேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 கிராம் அறுவடை பண்ணலாம். இதை அறுவடை பண்ணி நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நெல் வயல் இருக்குன்னா நெல் வயலில் போட்டிங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். இல்லை என்கிட்ட வயல்லாம் இல்லை, ஆடு மாடு தான் இருக்குன்னா ஆடு மாடுக்கு கொடுத்தீங்கன்னா, மாடு கொடுத்தீங்கன்னா நல்ல பால் கிடைக்கும். ஆடு எல்லாத்துக்கும் நல்ல தீவனமாக இருக்குங்க. நன்றி.